நம்ம இந்தியால பேசிக்கலி நம்ம வேலைக்கு போக ஆரம்பிக்கிற ஏஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 21 இயர்ஸ். உங்ககிட்ட 5,000 rupees இன்னைக்கு தான் நீங்க வந்து சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா இந்த 5,000 rupeesல நீங்க கிரியேட் பண்ற கார்பஸ் பாத்தீங்கன்னா 6 crores 90 lakhs. பிலீவ் பண்ண முடியல இல்லையா? I just explain you. நீங்க 5,000 rupees மாசம் இன்வெஸ்ட் பண்றீங்க. ரெண்டாவது வருஷம் 5,000ல ஒரு 10% இன்க்ரீஸ் பண்றீங்க. 5,500 ஆகுது. மூணாவது வருஷம் அதே 10% 5,500 ரூபாயில இன்க்ரீஸ் பண்றீங்க. 6,060 ரூபாய். ஏன் 10% இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்மளோட வருமானமும் வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கும். அந்த ஏறும்போ நம்ம அந்த 10% நம்மளோட சேமிப்புல இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறோம் அப்படின்னா உங்களோட 35 வயசுல ஒரு 50 lakhsக்கு வந்து ஒரு வீடு வாங்கலாம். 54 இயர்ஸ்ல உங்களுக்கு கல்யாணம் ஆகி உங்களோட குழந்தைங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு ஒரு 50 lakhs எடுத்துட்டு அவங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். 57 இயர்ஸ்ல வந்து அவங்களோட மேரேஜுக்கு வந்து ஒரு 50 lakhs வித்ட்ரா பண்ணி அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கலாம். 60 வரும்போ உங்ககிட்ட 5 crores 60 lakhs கார்பஸ் இருக்கும். ரிட்டையர்மெண்ட் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஓவராலா 6.9 crores வந்து நீங்க கார்பஸ் கிரியேட் பண்றீங்க. சோ 5,000 ரூபாயில எவ்வளவு பெரிய மேஜிக் நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங், 8th wonder in this world. Follow